ஹாய் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? முதல் வீடியோக்கும் நீங்கள் கொடுத்த ஆதரவை நான் எதிர்பார்க்கவே இல்லை. அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இது என்னோட 2வது வீடியோ. இதுக்கும் நீங்கள் அதே மாதிரி ஆதரவு கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். கதையோட தலைப்பு காவேரியும் தங்கச்செடியும். ஒரு கிராமத்தில் காவேரி அப்படின்னு ஒரு ஏழை பொண்ணு வாழ்ந்து வந்தா. அவள் ரொம்ப கருணை உள்ளம் கொண்டவ. ஆனால் அவள் குடும்பம் ரொம்ப வறுமையில் இருந்துச்சு. ஒரு நாள் அவள் குழந்தைகளுக்கு பசிக்குதுன்னு ஏதாச்சும் உணவு கிடைக்கும்னு காட்டுக்கு சென்றா. காட்டில் அவள் வழி தவறி போயிட்டா. அப்புறம் ரொம்ப களைப்பாக இருக்குன்னு ஒரு மரத்தடியில் உட்காந்தா. அப்புறம் ஒரு வயதான கிழவர் அவகிட்ட வந்தார். அவருக்கு புரிஞ்சிருச்சு எதுக்காக காவேரி சோர்வா இருக்கா அப்படின்றது. அதனால அவகிட்ட எதுவுமே கேட்காம ஒரு சிறிய பெட்டியை மட்டும் கொடுத்தார். அப்புறம் அந்த கிழவர் காவேரி கிட்ட சொன்னார், இந்த பெட்டிக்குள் ஒரு சிறிய விதை இருக்கு. இந்த செடியை நீ வளர்த்தேன்னா அது உனக்கு உதவி செய்யும். ஆனா ஒரு கண்டிஷன், அது வளரும் போது அந்த செடியை பத்தி யாருக்கும் சொல்லக்கூடாதுன்னு சொன்னார். காவேரி ஒரு குழப்பமான மனசுடனே அதை ஏற்றுக்கொண்டாள். வீட்டுக்கு வந்தோன்னே அந்த பெட்டியை திறந்து பார்த்தாள். அதுக்குள்ள ஒரு மாயம் நிறைஞ்ச விதை இருந்துச்சு. அவர் சொன்ன மாதிரி அந்த விதைக்கு தினமும் தண்ணி ஊற்றி வளர்த்து வந்தார். சில நாட்களிலேயே அந்த விதை ஒரு செடியாக வளர்ந்துச்சு. தினமும் அந்த செடி மேலே தங்க காசு இருந்துச்சு. காவேரிக்கு ஒரே ஆச்சரியம். தினமும் அந்த தங்க காசை எடுத்து அவளோட குடும்பத்தோட வறுமை நிலையை போக்கினான். அவளது வாழ்க்கை தரமும் கொஞ்சம் கொஞ்சமாக உயர்ந்துச்சு. ஒரு நாள் அவளோட பக்கத்து வீட்டுக்காரி காவேரியுடைய வீட்டில் நடக்கும் மாற்றங்களை கண்டு சந்தேகம் அடைஞ்சான். எப்படி இவ்வளோ சீக்கிரம் நீங்கள் பணக்காரரானீங்க அப்படின்னு கேட்டா. அந்த கேள்வி கேட்டோடனே காவேரி அந்த கிழவர் சொன்ன கண்டிஷனை மறந்து என் வீட்டில் அதிசயமான செடி ஒன்று இருக்குது, அது எனக்கு தினமும் தங்க காசு தருது அப்படின்னு சொன்னான். அவ்வளோதான். அவள் பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த செடி தங்க காசு கொடுக்கறத நிறுத்தி வாடி வதங்க ஆரம்பிச்சிருச்சு. காவேரி அதை பார்த்த உடனே ரொம்ப அதிர்ச்சி ஆயிட்டான். தன் பேராசையாலும் சொல்லக்கூடாது சொன்னதாலும் நம்ம பெற்ற வரத்தை இழந்துட்டோம் அப்படின்றத அவள் அப்பதான் உணர்ந்தாளே. பாத்தீங்களா நண்பர்களே, பேராசையும் கவனக்குறைவும் காவேரியோட வாழ்க்கையில எவ்வளவு பெரிய பாதிப்பை ஏற்படுத்துச்சுன்னு. இந்த கதையிலிருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, நமக்கு கிடைக்கிற நல்ல விஷயங்களை பாதுகாக்கணும். அதே போல் மற்றவங்க கிட்ட எதை பேசணும், எதை பேசக்கூடாதுன்னு கவனமாக இருக்கணும். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை உங்கள் வாழ்க்கையில் நடந்தால் நீங்கள் என்ன செய்வீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரியான கதைகளை விரும்புகிற உங்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் நம்ம RMN சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.